ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் பேஜஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு 15 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 பழுத்த தக்காளி, 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிரியாணிக்கு நீல வாக்கில் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நான் ஜீரக சம்பாவில் தாங்க இந்த சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 4 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கடாயில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 ml கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் சூடானதும் 4 துண்டு பிரிஞ்சி லீஃப், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரைடாக வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததும் இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால உங்களுக்கு பிரியாணிக்கு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கலர் பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேட் கரம் மசாலா தான். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதும் இது கூட 4 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஆட் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி மசாலா நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நம்ம தக்காளியை நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலை, அந்த மசாலாவுடைய தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே வந்துட்டு நம்ம வேக வச்ச சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நான் எப்போ ஊற வைக்கணும்னு சொல்லாமல் விட்டேன். நம்ம எப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமோ நீங்கள் அரிசியை அப்போ ஊற வச்சு எடுத்தால் போதும். இப்போது அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வேக விடுங்க. ஹாஃப் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷம் அரிசி நல்லா வெந்ததும் இதில் ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம தம்முக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தோசைக்கல்லில் இந்த கடாயை எடுத்து வச்சு மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் வந்து தம் போட்டு விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுன்னா நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you. Bye.